எனன்பு தமிழ் உறவுகளே, இன்றைய தேவ வசனம், கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாயினின்று வரக்கூடாது, கேட்போர் பயனடையும்படி தேவைக்கு ஏற்றவாறு அருள் வளர்ச்சிக்கேற்ற நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள். எபேசியர் 4:29. கடவுளின் தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள். மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார். எபேசியர் 4:30. மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல் எல்லாவற்றையும், தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள். எபேசியர் 4:31. ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32. உறவுகளே, இந்த வசனங்கள் நமக்கு கற்பிக்கிறது என்னன்னா, கெட்ட வார்த்தையே நம்ம வாயிலிருந்தே வரக்கூடாது. அப்படி வாயிலிருந்து வந்தாலும் அது பாவ செயல். ஆக நம்ம மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல், இந்த தீமையிலிருந்து நம்ம விட்டு நீங்கணும். உறவுகளே, ஒருவருக்கொருவர் நன்மை செய்து நம்ம அன்பு காட்டி அன்போடு வாழணும் வாழ்க்கையை. ஓகே மக்களே, அன்பு.